ப்ரோ இது வரைக்கும் நான் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே இல்ல. ஆனா சின்னதா சேவ் பண்ணிட்டே வரேன். நான் மந்த்லி சேவ் பண்றதுனால என்னோட பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தானே இருக்கும். அதுதான் இல்ல. நெறைய பேரு சேவ் பண்றாங்க. ஆனா அந்த அமௌண்ட்ட ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றது இல்ல. அப்ப நான் சேவ் பண்ற மணி க்ரோ ஆகாதா என்ன? எக்ஸாம்பிள் நீங்க ₹10,000 மந்த்லி உங்களோட சேவிங் அக்கவுண்ட்ல சேவ் பண்ணிக்கிட்டே வரீங்க. இயர்லி உங்களுக்கு 3% தான் ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்க 10 இயர்ஸ்க்கு சேவ் பண்றப்போ உங்க மணி 12 lakhs வந்திருக்கும். ஆனா ஆக்சுவலா இன்ஃப்ளேஷனால உங்க ஆக்சுவல் அமௌண்ட் 7 lakhs தான் இருக்கும். அதே நீங்க 20 இயர்ஸ்க்கு 24 lakhs சேவ் பண்ணியிருப்பீங்க. இன்ஃப்ளேஷனால உங்க அமௌண்ட் 8.5 lakhs தான் இருந்திருக்கும். அதே நீங்க 30 இயர்ஸ்க்கு 36 lakhs சேவ் பண்ணியிருப்பீங்க. இன்ஃப்ளேஷனால உங்க அமௌண்ட் 7.5 lakhs தான் இருக்கும். இன்ஃப்ளேஷனால நான் சேவ் பண்ணது ஃபுல்லா வேஸ்டா? நீங்க சேவிங்ஸ் பண்றதுக்கு பதிலா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி 12% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். 10 இயர்ஸ்ல 11.8 lakhs இருக்கும். 20 இயர்ஸ்ல 25.8 lakhs இருக்கும். அதே 30 இயர்ஸ்ல 46 lakhs வரைக்கும் உங்க பணத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்னு சொல்றீங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 12% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே நம்ம எஃப்ஐல யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு இயர்லி 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்காததுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆகும். ஓகே ப்ரோ, காட் இட். இதை நான் எங்க லேர்ன் பண்றது? கமெண்ட்ல லேர்ன்னு டைப் பண்ணுங்க. வெபினாரோட ஆக்சஸ் லிங்கை உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஷேர் பண்றேன்.